இன்னைக்கு ஹர்ஷாவோட தீபாவளி பார்சல் வந்தாச்சு. அவங்க ஆக்சுவலா ஒரு டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் மூலியமா தான் அனுப்புவாங்க. சோ அந்த பேக்கேஜ் வந்து போய் வாங்கிட்டு வரணும் நாங்க. நேர்ல தான் போய் வாங்கிட்டு வரணும் நாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. சோ மார்னிங் எழுந்துக்கும் போதே அந்த மெசேஜ் இருந்துச்சு, நான் பார்த்தேன். தங்கம் பட்டாசு இன்னைக்கு வந்துருச்சு, நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலான்னு அவன் எழுந்ததுல இருந்தே கத்த ஆரம்பிச்சிட்டான், போலாம் போலான்னு. என் ஹஸ்பண்ட் அப்பவே சொன்னாரு, நல்ல வெயில் அடிக்குது, இன்னைக்கு ஈவினிங்கா நம்ம போலாம் அப்படின்னாரு. என் பையன் வந்து சுத்தமா கேட்கல, போயே ஆகணும், வாங்கிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னுட்டான். சரி வெயில் கூட பார்க்கல, எல்லாரும் கிளம்பிட்டோம். சரி கார்ல தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்க. வண்டியில போயிருந்தா ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கும் எங்களுக்கு. பட்டாசு வந்து நீங்க கேட்கலாம், ஏன் நீங்க அதிகமா போட்டுக்கலாமே, கம்மியா போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹர்ஷாக்காக தான் பட்டாசே வாங்குறது. அதுவும் அவன் வெடிக்க மாட்டான், நாங்க எல்லாரும் வெடிப்போம், அதை உட்காந்து வெடிக்க பார்ப்பான். அவள்தான் இது எடுத்து வெடி, அது எடுத்து வெடின்னு சொல்லிட்டு சொல்லுவான், அவ்வளவுதான். அவன் அவன் போய் எல்லாம் சுத்தமா வெடிக்க மாட்டான். நாங்க வெடிக்கிறதுக்கு எதுக்குங்க அவனுக்காக பட்டாசு வாங்கணும்? அதே மாதிரி எனக்கும் சரி, என் ஹஸ்பண்டுக்கும் சரி, பட்டாசு வெடிக்கிறதுல அவ்வளவா பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதெல்லாம் ஒரு வயசு தான், அதுக்கு மேல அதெல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. சோ இவனுக்காக தான் இந்த வருஷம் இவனை எப்படின்னா வெடிக்க வைக்கணும். இங்க பாருங்களேன், அவனோட பேக்கேஜ் அவனே தூக்கிட்டு வரானாமா. லைட்டா சைட்ல புடிச்சு இழுத்துட்டு வரான்.